நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் மனசில் நினச்சிக்கிட்டு என்னதுன்னா, காலையில் தயவு செய்து எந்த சாக்குமே சொல்லாமல் ஒரு 3:45 போல எழுந்திரிச்சு 4:00 கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டேன். மைண்ட் என்ன நினச்சிச்சின்னு தெரில. திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. நான் கூட ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்ல அலாம் வச்சோம். ஆனாலும் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிச்சிட்டோம். டைம் பார்த்தா 12:15. சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு திரும்ப தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக முழிப்பு வந்துருச்சு. என்னன்னு சொல்லிட்டு டைம் பார்த்தா 2:50. என்ன இது நினச்சி தப்பாக போச்சு, அப்பப்போ அன்டைம்லலாம் எழுப்பி விடுதேன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப ஒரு டைம் முழிப்பு வந்துச்சு. அப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ அலாம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையாகவே அலாம் அடிக்குது. இது உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக நடக்குதான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் கொஞ்ச நாளாகவே இந்த மெடிடேஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் காமாக தான் ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் தான் இப்போ ஸ்டார்டிங்ன்றதுனால கொஞ்சம் தான் தெரியுது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிட்டு உட்காருவேன். முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இப்போ கொஞ்சம் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அடிக்கடி ஃபுல் வீடியோவாக வருமானு கேட்டால் டவுட்டு தான். ஸோ நான் காலையில் ஒரு செஷனாக பிரித்து படிப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு செஷனாக மட்டும் நான் வீடியோ கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.